எங்க சார் போனோம்? கோயம்பேடு. வாங்க சார். என்னம்மா கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். என்ன பண்ணுறாரு ஹஸ்பண்டு? ஹஸ்பண்ட் இல்ல சார். ஏன் செத்துட்டானா இல்லை விட்டு போயிட்டானா இல்லை ஹஸ்பண்ட் யாருன்னே தெரியலையா? இறந்துட்டாங்க சார். தனியாக தான் ஓட்டிகிட்டு இருக்க ஆட்டோவை. என் பையன் இருக்கான் சார். ஓ அப்போ தனி தாயி தனியாக இருக்க பயமா இருக்கா? நான் வேணா தனிமையை போக்கவா? உங்க லொகேஷன் வந்துருச்சு பாருங்க. மிஸ் ஆயிட்டா. பேலன்ஸ் நீயே வச்சுக்கோ, நான் வேற விதமாக கழிச்சுக்கிறேன். பாய் சார். செயின் எங்கடா? என்னடா செயின் எங்க? சார் கழுத்தில் தான் சார் போட்டிருந்தேன். மிஸ் ஆகக்கூடாதுன்னு கழுத்தில் போட்டிருந்தேன் சார். ஆனால் மிஸ் ஆயிடுச்சு சார். என்ன விளாடுறியா? செயினை கொடுத்தா இப்படி தொலைச்சிட்டு வந்திருக்க. என் செயினெல்லாம் நீ கழுத்தில் போட்டதே தப்பு சார். மிஸ் ஆகக்கூடாதுன்னு தான் சார் கழுத்தில் போட்டேன். ஆனால் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில சார். டேய் அது லூஸ் ஆகி எங்கன்னா விழுந்துருக்குண்டா. சார் நான் ஒரு ஆட்டோவில் வந்தேன் சார், அதில் தான் மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். என்ன நீ புதுசு புதுசாக கதை சொல்லிட்டு இருக்க? நீ போலீஸ் ஸ்டேஷன் வா, அப்போதான் உனக்கு. இவங்க ஆட்டோவில் தான் சார் வந்தேன். குடம்பாக்கம் போகுமா? போகும் சார், ஏறுங்க. சார் என்ன பாக்கெட்ல போட்டீங்க? ஒன்றும் இல்லைம்மா. சார் நான் பார்த்தேன். என்ன பாக்கெட்ல போட்டீங்க சொல்லுங்க. இது ஏன் செயின்மா? சார் இதுக்கு முன்னாடி வந்த கஸ்டமரோட செயின் சார் இது. ஏன் செயின் நீ எடுத்து வச்சுக்கலான்னு பாக்குறியா? நீங்க வேற ஏன் சார் அங்கதான் என் கஸ்டமர் என்ன பேசிட்டு இருக்காரு. நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் இறங்குங்க. இல்ல சார் என் ஆட்டோல வரப்ப செயினை விட்டுட்டாரு, அதை கொடுக்கலான்னு வந்தேன். சார் செயின். ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்ல சார், இனிமையாச்சும் அவரை கவனமா இருக்க சொல்லுங்க. மா சாரிம்மா, ஆட்டோவில் உன்னை பற்றி தப்பாக பேசிட்டேன். நீ வரலனா நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிருப்பேன். பரவாயில்ல சார், நீங்க மட்டும் இல்ல, இன்னும் சில ஆம்பளைங்க நம்ம ஆம்பளை என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உங்களை மாதிரி ஆளுங்களை பாக்குறதால என்னவோ தெரியல, அது பழகிடுச்சு. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுமா, நான் பண்றேன். சார் நான் ஆம்பளை துணை இல்லாம தான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்கேன். யார்கிட்டயும் போய் எனக்கு இது கொடுங்க அதை பண்ணுங்கன்னு கையேந்தி நின்னதே இல்ல. எனக்கு தெரியும் கண்டிப்பா என் புள்ளிக்கும் அந்த நேரம் வர விட மாட்டேன். அப்புறம் தான் சொன்னீங்களா ஆட்டோல வரப்போ இது மாதிரி தனியா இருக்கியா, பயமா இருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு. நான் பொண்ணுங்கிறத தாண்டி நான் ஒரு அம்மா, எனக்கு பயம் இருக்காது.